டிஷ்யூ பேப்பரா வெட் டிஷ்யூவா? இவை இரண்டில் சருமத்திற்கு எது சிறந்தது? இரண்டுமே இல்லை. இந்த கர்ச்சிப் தான் சிறந்தது. காரணம் உரைக்கின்றேன், கேளுங்கள். முதலில் டிஷ்யூ பேப்பர் எவற்றால் தயாரிக்கப்படுகிறது என்று அறிவீர்களா நீங்கள்? மரத்துகள்கள் மக்களே, மரத்துகள்கள். டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்திய பின்னர் கண்களுக்கே புலப்படாதவாறு அந்த துகள்கள் சருமத்தில் படிந்து வியர்வை மற்றும் அழுக்குடன் கலந்துவிடும். இதனால் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும். டிஷ்யூ பேப்பர் வெண்மையாக காட்சிகளுக்கு சேர்க்கப்படுவது என்ன? ப்ளீச்சிங் பவுடர் தான். ஆம், குளோரின் டை ஆக்சைடு, கால்சியம் ஹைப்போகுளோரைட் போன்ற ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் தான் சேர்க்கப்படுகிறது. இது சருமத்தை கருமையாக்கி அரிப்பினையும் ஏற்படுத்தும். வெட் வைப்ஸினை பொறுத்த மட்டில் அவை சருமத்தில் இருக்கும் நல்ல நுண்ணுயிர்களையும் அழித்து அங்கு புஞ்சை தொற்று ஏற்படும் அபாயத்தினை அதிகரிக்கும். வெட் வைப்ஸ் நீண்ட நாட்கள் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக ட்ரைக்ளோசான், குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ் போன்ற கலவைகளை சேர்க்கின்றனர். இது சரும செல்களின் டிஎன்ஏவிலேயே கூட மாற்றத்தை ஏற்படுத்தி புற்றுநோயினை ஏற்படுத்தலாம். ஆக அன்பர்களே, இனி நீங்கள் என்ன பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை இன்றே முடிவெடுங்கள். நன்றி.